ஏறுதுங்க. அதுக்காக கவர்மெண்ட்ல எனக்கு என்ன மாசம் மாசம் சம்பளமா ஏத்துறான்? ஏங்க நான் என்னமோ மீத்தி அம்மா வீட்டுக்கு கொடுத்துற மாதிரி இல்ல பேசுறீங்க. பட்ஜெட்ல இருக்கிறத கொடுத்தா கொடுங்க, இல்லன்னா இந்தாங்க நீங்களே குடும்பத்தை பாத்துங்க. எனக்கு என்ன நீ பெருசா பட்ஜெட் மிரட்டுற? கவர்மெண்ட்ல வேலை செய்யற எனக்கு பட்ஜெட்னா என்னன்னு தெரியாதா? குடு இப்படி. வீட்டு வாடகை 400, அரிசி 300, மளிகை சாமான் 300. என்ன இது என்ன இது? அரிசி 300 நீங்க போட்டிருக்க, திருப்பி அரிசி 100 நீங்க போட்டிருக்க. பட்ஜெட் உதைக்குதுன்னா ஏன் உதைக்காது? ஒன்னு இட்லி அரிசி, ஒன்னு சாப்பாட்டு அரிசி. ஏன் சாப்பாட்டு அரிசில இட்லி வராதா? வரும். என்ன உங்க பட்ஜெட்ல இன்னொரு 100 ரூபாய் ஏறும். ஓ அதெல்லாம் சொன்னாதானே தெரியும். கரண்ட் பில்லு. இது என்ன புதுசா? டாக்டர் செலவு 100 ரூபாய். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க மாட்டீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் கால் கடுக்க நின்னாலும் அந்த 2 வெள்ளை மாத்திரை விட்டா வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது உங்க பிள்ளைக்கு சரியாக மாட்டேங்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 100 ரூபாய் அழுதாதான் நல்லாவுது. அப்போ இதுக்கு வேற மாசம் மாசம் 100 ரூபாயா? நான் என்ன பண்றது? உங்க புள்ள